ತಿಳಿದಿರೋ ಹಾಗೆ ಇವತ್ತು ನಾವು 7ನೇ ವಾರ್ಡ್ ಬುಲೆನ್ಸ್ ವಾರ್ಡ್ ಅಂತ ಕರಿತೀವಿ. ಇಲ್ಲಿ ನಗರೋತ್ಥಾನ ಕೆಲಸಕ್ಕೆ ಶಂಕುಸ್ಥಾಪನೆ ಮಾಡೋಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀವಿ. ಎಂಟೈರ್ ಸ್ಟೇಟಲ್ಲಿ ನಗರೋತ್ಥಾನದ್ದು ಪ್ರೋಗ್ರೆಸ್ಸು ಸ್ವಲ್ಪ ಸ್ಲೋ ಇದೆ. ನಾವು ಕೋಲಾರಲ್ಲಿ ನೋಡ್ಕೋಬೋದು, ದೊಡ್ಡಬಳ್ಳಾಪುರಲ್ಲಿ ನೋಡ್ಕೋಬೋದು. ಕಾರಣಾಂತರಗಳಿಂದ ಅದು ಸ್ಲೋ ಆಗಿತ್ತು ಕೆಲಸ. ಮೇಡಮ್ ಅವರು ಇಂಟರ್ವೆನ್ಷನ್ ಮಾಡಿ ಜಾಯಿಂಟ್ ವೆಂಚರ್ ಮಾಡಿ ಏನು ಮೇನ್ ಕಾಂಟ್ರಾಕ್ಟರ್ ಇರ್ತಾರೆ ಆ ಮೇನ್ ಕಾಂಟ್ರಾಕ್ಟರ್ನ ಕೆಲಸ ಸ್ವಲ್ಪ ಸ್ಲೋ ಮಾಡ್ತಿದ್ರು. ಇಂಟರ್ವೆನ್ಷನ್ ಮೇಡಮ್ ಡಿ ಸಿ ಸರ್ನ ಮಾತಾಡಿ DMA ಲೆವೆಲಲ್ಲಿ ಮಾತಾಡಿ ಜಾಯಿಂಟ್ ವೆಂಚರ್ ಮಾಡಿ ಇಲ್ಲಿ ಲೋಕಲ್ ಕಾಂಟ್ರಾಕ್ಟರ್ಸ್ ಏನಿದ್ದಾರೆ ಮೇನ್ ಕಾಂಟ್ರಾಕ್ಟರಿಂದ ಜಾಯಿಂಟ್ ವೆಂಚರ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಈಗ ಆಲ್ರೆಡಿ ಚಾರ್ಟ್ ನಾವು ಲಾಸ್ಟ್ ಮೀಟಿಂಗಲ್ಲಿ ಮಾಡಿಕೊಂಡಾಗ ಎಲ್ಲ ವರ್ಕ್ಸ್ನ ಫೆಬ್ರವರಿ ಎಂಡ್ ಒಳಗಡೆ ನಾವು ಕಂಪ್ಲೀಟ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಕಾಂಟ್ರಾಕ್ಟರ್ ನಮಗೆ ಲಿಖಿತವಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಏನು ಕೆಲಸ ನಿಂತಿತ್ತು ಸೈಮಲ್ಟೇನಿಯಸ್ ಆಗಿ 10-15 ವಾರ್ಡ್ಸಲ್ಲಿ ಇದೇ ರೀತಿ ಇದೇ ಪ್ಲೇಸಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀವಿ. ಈಗ ಆಲ್ರೆಡಿ 7 crores ಕೆಲಸ ಆಗಿದೆ, 13 crores ಕೆಲಸ ಬಾಕಿದೆ. ಕೆಲವೊಂದು ಕಡೆ BM ಹಾಕಿದ್ದಾರೆ ಪ್ರೋಗ್ರೆಸ್ಸಲ್ಲಿ, ಕೆಲವೊಂದು ಕಡೆ BM ಹಾಕಿದ್ದಾರೆ, PC ಹಾಕಬೇಕು. ಅದು ಕೂಡ ಕೆಲಸನ ಆದಷ್ಟು ಬೇಗ ನಾವು ಮಾಡ್ತೀವಿ. ನಾವು ಕಾಂಟ್ರಾಕ್ಟರ್ಗೆ ಗುಣಮಟ್ಟ ಕಾಪಾಡಬೇಕಂತ ನಾವು ಅವ್ರಿಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನಮಗೆ ಸಾರ್ವಜನಿಕವಾಗಿ ಯಾವುದೇ ಕಂಪ್ಲೇಂಟ್ಸ್ ಬಂದರೂ ಕೂಡ ನಾವು ಕೆಲಸ ತಗೊಳ್ಳೋ ಪಬ್ಲಿಕ್ ಇಂಟ್ರೆಸ್ಟನ್ನು ಕೆಲಸ ತಗೊಳ್ತೀವಿ ಅಂತ ಈ ಮೂಲಕ வந்திருக்க அனைத்து காங்கிரஸ் கட்சியுடைய கவுன்சிலர்ஸ், அதே போல காங்கிரஸ் நண்பர்களே, இந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அகிலமுத்து அவர்களே, சிட்டி முனிசிபாலிட்டி தலைவி இந்திரா காந்தி அவர்களே, நம்முடைய சகோதரி தங்கவேலில் இன்றைக்கி ஒரு தங்கவேலியே ஒரு விடிவெள்ளி வந்து அந்த விடிவெள்ளி வந்து நம்மளுக்கு இந்த தங்கவேலில் ஒரு அடையாளமாக வந்து தங்கவேலிலே ஒரு அழகு பூங்காவாக மாற்றுறதுக்காக வந்திருக்கும் என்னுடைய அன்பு சகோதரி அன்பு MLA ரூபகலா அவர்களும் மற்ற AW மஞ்சுநாத் அவர்களும் மற்ற எல்லா காங்கிரஸ் நண்பர்களும் கவுன்சிலர்ஸ்லையும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வார்டில் 7th வார்டில் பூஜை ஆகுது எனக்கு மகிழ்ச்சி. இருந்தாலும் இது வந்து லாங் டைம் பெண்டிங்கு. இருந்தாலும் இதில் வந்து MLA முயற்சி எடுத்து ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணி DC கிட்ட உக்காந்து மினிஸ்டர் கிட்ட உக்காந்து இந்த நவராத்திரன் ஸ்கீம் வந்து எங்கே பார்த்தாலும் வேலை ஆகலை. ஆனால் பட் இந்த தங்கவேலில் இதே என்னுடைய வார்டில் ஃபஸ்ட் பூஜை போட்டு செய்யணுன்று முடிவு பண்ணிக்கிறதுக்காக எங்கள் 7th வார்டு சார்பில் MLAக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஃபஸ்ட்டு எங்கள் தங்காச்சிக்கு நன்றி தெரிவிக்கிறேன். எங்கள் தங்காச்சி விட்டால் அது அம்மாவுக்கு பேஜாராகுது. MLA சொல்கிறது என் தங்காச்சி தான், அது மினிஸ்டர்னா கூட என் தங்காச்சி. இருந்தாலும் இந்த ஊரில் சொல்லப்போனால் எல்லாமே நம்ம யாரோ என்னென்னோ பேசுகிறாங்க. இந்த ஊரில் ஒரு யாரோ லீடர் வச்சலோ நீ தான் விடிவெள்ளின்னாங்க. நாளைக்கு தான் தெரிய போகுது விடிவெள்ளி யார், வெளிச்சம் யார், வெளிச்சத்தை குத்துது யார். இந்த ஊர் வந்து பெம்மாள் நகர்லேருந்து அப் டு ராஜேஷ் கேம்ப் மட்டும், 2வது பாரண்டல்லிலேருந்து உரியம் ஸ்டேஷன் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசோக் நகர் ரோடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எந்த MLA செய்யாத சாதனை நம்ம தங்கவேல் MLA என்னுடைய சகோதரி செய்துக்கிறாருன்னா அது தங்கவேல் மக்கள் சார்பில் அவங்க நமக்கு நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா இது யாரும் செய்யாத சாதனை. எத்தனையோ MLA வந்தாங்க, எத்தனையோ MLA வந்து போனாங்க. ஆனால் இந்த அம்மா ஒரு மனசில் வந்து இந்த ஊர் ஏன் இன்று நிற்குது, இந்த வெளிச்சத்துக்கு கொண்டாடலான்னுறாங்க. அதே போல் இண்டஸ்ட்ரீஸ் கூட நீங்கள் சொல்ல போனால் இண்டஸ்ட்ரி அவங்க கையால் இன்றைக்கி பூஜை ஆக போகுது. அது இண்டஸ்ட்ரியெலாம் வரப்போகுது. இதில் வந்து இந்த நவரத்ன ஸ்கீமில் நாங்கள் வந்து மீட்டிங்கில் ஃபைட் பண்ணோம். மேடம் தான் MLA சீஃப் கெஸ்ட்டாக வந்தாங்க. இதெல்லாம் விஷயம் அவங்களுக்கு தெரியல இவ்வளோலாம் இருக்குதான்ட்டு. அந்த மீட்டிங்கில் வந்த பிறகு தான் இந்த அம்மா முயற்சி எடுத்து இந்த வார்டுங்களெல்லாம் ஃபஸ்ட்டு வார்டில் நம்ம வார்டில் பூஜை போட்டுக்கிறாங்க. இந்த வார்டு வந்து கரெக்டாக இன்னும் என்னுடைய வார்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ நவரத்னத்து இதெல்லாம் சேர்ந்து கொடுத்தா எனக்கும் ஒரு பேர், நாளைக்கு MLA எலெக்ஷனுக்கும் பேர், MP எலெக்ஷனுக்கும் பேர், மக்கள்கிட்ட இவ்வளோ வேலை சேர்ந்துக்கிறாங்க. காங்கிரஸ் MLA சேர்ந்துக்கிறாங்க, அவர் கூட சேர்ந்து கவுன்சிலரும் சேர்ந்துக்கிறாங்க, அந்த ஒரு பேர் கிடைக்கும். இது மீண்டும் எது பெண்டிங்க்குதோ தயவு செஞ்சு எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். மேடம் பற்றி நான் பேசணும்னா மீட்டிங்கில் தான் பேசணும். இது இங்கே வந்து பேச வேண்டிய சூழ்நிலை இல்லை. இருந்தாலும் பேசலாம். மேடம் வந்து நமக்கு நிறையா சர்வீஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ஊருக்கு நிறையா சர்வீஸ் விதானசபை பார்க்காத ஜனங்க பார்க்க வச்சார். ஹாஸ்பிட்டலில் ஒரு குறை இருக்குது, இதை நீங்கள் செய்யணும் ஏம்மா. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ்லையும் சரியில்லை. இதை நீ சரி பண்ணிட்டேன்னா உன்னை அசகத்துக்கு யாரும் இல்லை, உன்னை பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, குறை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஹாஸ்பிட்டலில் சில குறை இருக்குது. தயவு செஞ்சு இங்கே இதை வந்து விசிட் பண்ணு.
விசிட் பண்ணியான்னா அதுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். எம்எல்ஏ இவ்வளோ வந்து இறங்கி நம்மளுக்கெல்லாம் வேலை செய்கிறாங்கன்ற ஒரு நல்ல பேர் கிடைக்கும். உனக்கும் எங்களுக்கும் கட்சிக்கும் நல்ல பேர் கிடைக்கும். காங்கிரஸ் கட்சி இருந்தால் தான் நீயும் நான் எம்எல்ஏ லீட்ரு. அதனால நீ இந்த அண்ணன் தம்பி விடுப்பா. அண்ணன் தம்பி வீட்டில் பாசமலர் போல நானும் சிவாஜி கணேசன் சாதிரா தங்காச்சி அண்ணன் அவள்தான் அதனால அது விட்டுருப்பா. அது வீட்டு ஃபேமிலிக்கு எல்லாம் எடுத்துனாரு. இது அரசியல். இப்போ எங்கள் தங்காச்சி வந்து எம்எல்ஏ மினிஸ்டராக எங்கள் தங்காச்சி. இப்போ என் காட் ஃபாதர் கேஜி முனியப்பா மினிஸ்டராக என் காட் ஃபாதர். அவர் இல்லைன்னா கூட காட் ஃபாதர். அது விட்டுரு. இது வந்து இந்த ஊருக்கு சொல்கிறது. ஊரை நல்ல மாதிரி பண்ணி இன்றைக்கி அழகுபடுத்திக்கிறாங்கன்னா எங்கே பார்த்தாலும் சரி ரோடு. நான் அன்றைக்கி கரெக்டாக ஒரு 12 மணிக்கு வந்துருக்கிறேன். யாரும் இல்லை. சர்க்கிள்லேருந்து அப்டு உருக மட்டும் வெளிச்சமாக இருக்குது. நான் தைரியமாக வந்துருக்கிறேன். லைட்டு அந்த லைட்டை பார்க்க சொல்ல நம்ம சந்தோஷமாக இருக்குது. இப்போ நாளைக்கு லைட்டு ஓப்பனிங் ஆகுது. ஆலமரத்துலேருந்து அப்டு ராஜஸ்கான் மட்டும் எப்படி தான் அது நீங்கள் எதிர்கட்சி கூட சொல்ல முடியாது. எதிர்கட்சி கூட சொல்ல முடியாது. இந்த அம்மா சேர்ந்த சாதனை. பிஎம்எல் கூட இவங்க பேச்சை கேட்டிருந்தா. பிஎம்எல் தொழிலாளர்கள் இவங்க பேச்சில் போயிருந்தா இப்போ இவங்க பேசின பிறகு தான் அந்த பிஎம்எல்லுடைய பேமெண்ட்டு கூட ஏறிக்கிறதுனா இது இந்த அம்மாவுடைய சாதனை. இது யாரோ எத்தனையோ லீடருங்க வந்தாங்க, எம்எல்ஏ வந்தாங்க, யாரோ வந்தாங்க, பாலிடிக்ஸ் பண்ணாங்க, போயிட்டாங்க. ஆனால் அந்த ஊர் எம்எல்ஏவுடைய வார்த்தை தான் இன்றைக்கி சிஎம்டி எடுத்துக்கின்னு அவங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு ரெடி ஆகிக்குதுன்னா இன்னும் 2-3 நாளில் அவங்கள கூப்பிட்டுக்கிறாங்க. தொழிலாளிகளை கூப்பிட்டுக்கிறாங்க. பேமெண்ட் ஏறுது. இன்றைக்கி பேமெண்ட்டு மினிமம் ஒரு 300 400 ஏறினா அது காரணம் நம்ம தங்கவேல் எம்எல்ஏவுடைய சாதனை. இந்த சாதனை யாரும் மறக்கூடாது. தொழிலாளிங்க கூட மறக்கூடாது. அவங்க நினச்சிட்டுருக்காங்க எம்எல்ஏங்கிட்ட ஒன்றும் சொல்லன்னு அதெல்லாம் சும்மா. ஆனால் இந்த அம்மா சொல்லிட்டா அது கெடுக்கிறதுக்கு ஒரு குரூப் போகுது. நீயா சார்ஜ் பண்ணிங்காட்டு ஒரு நம்மளுக்கு தான் எதிர்கட்சிக்கிறாங்க. இப்போ எம்பி வந்து நம்மளுக்கு எதிர்கட்சி இல்லை, என்பி நம்மளுக்கு எம்பி. இருந்தாலும் அது போல எங்கள் கவர்மெண்ட்டு எம்எல்ஏ சொன்னால் செய்யணுமான்றது ஒரு காரணம் வந்ததுனால இவங்களுக்கு வெளியே சொல்ல. இப்போ இன்றைக்கி நல்லது ஆகிக்குது, தொழிலாளிகளுக்கு நல்லது ஆகிக்குது. அந்த நல்லது காரணம் நம்முடைய தங்கவேல் எம்எல்ஏவுடைய சாதனை. இது போல் ரோடுங்க எல்லாத்துலேயும் ரோடுங்க. ஐமாஸ் லைட்டு 35 வாட்ஸில் ஐமாஸ் போட்ட ஒரே ஒரு எம்எல்ஏன்னா என்னுடைய அன்பு சகோதரி ரூபா கலா சசிதர். இது விட்டால் யாரும் இல்லை. எப்படின்னா பார்த்துக்கிறோமா ஐமாஸு வார்டுங்களில்? மைனிங் ஏரியாவில் பார்த்துக்கிறோமா? இல்லை. மைனிங் ஏரியாவில் சிசி ரோடு பார்த்துக்கிறோமா? மறைந்த பக்தாசிலம் முன்னில் சிசி ரோடு ஆச்சு. அதுக்கு பிறகு எந்த இதுவும் பண்ணல. அதுவும் மல்லல் முன்சாமி வந்தார், பண்ணார். இப்போ நம்முடைய சகோதரி வந்துக்கிறாங்க. இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. எல்லா ஏரியாவும் மைனிங் ஏரியா எங்கெங்கே ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் நல்லது. ஆடோ வாட்டர் கூட இன்றைக்கி வந்து எல்லா 35 வாட்ஸ்லையும் ஆகிக்குது. எந்த பெண்டிங் இருக்குது, எந்த வாட்டில் இன்னும் ஆகலை. வந்து சும்மா சீன் கட்டு போய்க்கிறாங்க. இருக்கட்டும். அது ஏமா நான் பெட்டு போட்டு 4 மாதம் ஆச்சு வரல. அது எம்எல்ஏ சொல்கிறேன். எம்எல்ஏ வந்து உடனே பண்ணி கொடுத்தா எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து நாளைக்கு நான் எம்எல்ஏ மினிஸ்டர் ஆகணும், நான் ஓட்டு வாங்கி கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஜேசிபி வந்து இன்றைக்கி வந்து கிளீன் கொடுத்துக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ரயில்வேக்கு நான் ரொம்ப ப்ராப்ளம் சொன்னேன். ஏன்னா வர்றவங்க ஜனங்களுக்கு 1000 பேர் வெளியே போயிட்டு வெளியே வராங்க. டெய்லி டாஸு செயின் திடுறானுங்க, செயின் இஸ்கிறானுங்க. அதனால அங்கே க்ளீன் பண்ணிட்டு காலையில் விட்டுட்டு வந்துக்கிறேன். இது போல் சாதனை நம்ம எல்லா கவுன்சிலர்ஸுக்கும் கொடுத்துக்கிறாங்க. எல்லா கவுன்சிலரும் விசுவாசமாக எம்எல்ஏக்கு கூட இருந்துன்னு இதெல்லாம் சேர்ந்தால் நாங்களும் உங்கள் பின்னால் கெட்டியாக நிற்குவோம். நீங்கள் பரமண்டி எம்எல்ஏ அதோடு அது எந்த யாரும் சேக் பண்ண முடியாது. எம்எல்ஏ தான் நெக்ஸ்ட் யார் இருக்கிறாங்க எதிர்கட்சி நம்ம பண்ணிக்கிறேன் கிளீனிங். நீங்கள் ஒரு வார்டுலையும் ஒரு வார்டு 2 நாள் ஒரு வார்டுலையும் எல்லா 3 days ஒரு 2 days என் வார்டில் இன்றைக்கி வந்துக்கிறாங்க. இன்றைக்கி க்ளீன் ஆகிருக்குது. எல்லார் வார்டில் 6th வார்டில் ஆகிக்குது, 5th வார்டில் ஆகிக்குது. இது போல் வாங்கினு இந்த செய்யணுந்தா இதுக்கு ரொம்பவும் நல்ல பேர் வரும். யாருக்கு? முனிசிபாலிட்டி பிரசிடெண்ட்டுக்கு வரும். இதுக்கு காரணங்கர்த்தா யார்? எம்எல்ஏக்கு நல்ல பேர். ஏன்னா எங்கே பார்த்தாலும் புஷ் ஜாஸ்தி பாருங்க. இங்கே பார்த்து காங்கிரஸ் கட்சி சொல்லிட்டோமா எக்ஸ்பிரஸ் நல்ல காரணத்தால் சடனாக 2 நாள் சொல்ல ப்ரெஸ் மீட் கூட்டாங்க. ப்ரெஸ் மீட்டுக்கு யார் வந்தாங்க வருஷம் இந்த அம்மா சொன்னாங்க. எக்ஸ்பிரஸ் இருக்கிறதுனால மைனாரிட்டி ஜனங்களுக்கு நிறையா கொண்டாடுறதுனால எல்லா மைனிங் ஏரியாலும் சரி, டவுன் ஏரியாலாம் சரி, அந்த எக்ஸ்பிரஸ் கொண்டாடுறதுனால 3 நாள் ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணணும்னு சொன்னது தான் கிறிஸ்டானிடம் எம்எல்ஏ. இதை நம்ம மறக்கக்கூடாது. இது எல்லா வார்டுங்களுக்கும் சேர்த்துக்கிறாங்க. எல்லா வார்டு காங்கிரஸ் இது கவுன்சில் சார்பில் அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இது மீண்டும் எம்எல்ஏக்கு நம்ம ஒரு பப்ளிக் மீட்டிங் போட்டு அம்மாவுடைய பட்டியலில் நம்ம சொல்லணும். நிறையா சேர்ந்துக்கிறாங்க.
வீட்டுல வேலை இருக்குதோ அதை நாங்க எல்லாம் சரி பண்ணிருக்கிறது சொல்லக்கூடாது. சொல்கிறேன், எம்எல்ஏ தானே நீங்கள் தானே. அதே போல் அமித்ஷா பற்றி பேசல பண்ணுறதில்ல. எம்எல்ஏக்குன்னு ஒரு மீட்டிங் போனோம், எம்எல்ஏக்கு மீட்டிங் போட்டு ஊர் மக்களுக்கு தெரியும். நம்ம சும்மா டிவிக்காரருக்கு சொல்கிறோம், அது வந்து பார்க்குறாங்க இல்லையோ கொஞ்சம் பேர் மக்களுக்கு சொல்லி இன்சல்ட் பண்ணிருந்த ரிஸ்காக இல்லை கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க. எல்லாம் டெய்லி டவர்ஸ் பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. என்னென்னா ஒவ்வொரு ஏரியாவில் என்னுடைய அட்வைஸ் மேடத்துக்கு நம்ம அட்வைஸ் பண்ண முடியாது. மேடத்துக்கு ஒரு பெரிய நல்ல சஜஷன் சொல்கிறேன். என்னுடைய வேண்டுகோள் எல்லா வார்டுலையும் போயிட்டு எல்லா வார்டிலையும் காங்கிரஸ்காரருக்கு கூப்பிட்டு, பப்ளிக்கை கூப்பிட்டு, பஞ்சாயத்து தலைவர்களை கூப்பிட்டு, வாலிபரை கூப்பிட்டு, உங்களுடைய குறை என்ன, உங்களுடைய கோரிக்கை என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா மக்கள் மதியில் எம்எல்ஏ நம்ம கூட தான் இருக்கிறாங்க, எம்எல்ஏ நம்ம ஜதியில் தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு குஷி. எல்லா வார்டுக்கும் போனால் இந்த வந்து சேர்ந்து கொடுத்தா எல்லாருக்கும் நல்லது. எங்கள் வார்டு சார்பில் शांति सम सौभाग्य शांति 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 अरे ಇದು ಬಂತಪ್ಪ ಮೇಡಮ್ ಇಲ್ಲಿ ನೋಡಿ ಓಕೆ ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.